ஹாய். ஹாய். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அங்கே என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் செடி, நாட்டு தக்காளி காய் காய்ச்சிருக்கு பாருங்க. டிசம்பர் மாதத்துல பூக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க தண்ணி நிறைய விட்டதுனாலயோ என்னவோ தெரியல, இப்பவே பூத்துருச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தர்பூசணி செடி இப்பதான் வளர்ந்து வருது. எல்லாரும் வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டுட்டாங்க. நாங்க அப்போ ஒரு வருஷம் ஆச்சு போட்டு இப்பதான் வளருது. இது வளர்ந்து நாங்க தர்பூசணி சாப்பிடணும். ஆஹா. முருங்கை மரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கை பூவு, முருங்கை இலை. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது தூதுவளை, சளிக்கு ரொம்ப நல்லது. ரசம் வச்சு சாப்பிடலாம், துவையில அரைச்சி சாப்பிடலாம். இதுல ஒரு பாட்டே இருக்கு, தூதுவளை இலையை அரைச்சு மாமனுக்கு சோறு கொண்டு போறோம்னு ஒரு சொல்லு. அப்படியா? என்ன ரொம்ப வெயிலில் நானும் எங்கள் அத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்கு, நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டாங்க. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டாலன்னா உங்க முன்னால